கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அதிசயமான வசனம் உபாகமம் 6வது அதிகாரம் 12வது வசனம். நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்தில் இருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து இந்த வசனத்தை நம்ம அறிந்து கொள்ளலாம். அவர்கள் அடிமையாக இருந்த எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை புறப்பட பண்ணின கர்த்தரை அவர்கள் மறவாதபடிக்கு அவருக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உபாகமம் 8வது அதிகாரம் 11 முதல் 12வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி கர்த்தரை நாம் ஒருபொழுதும் மறக்க கூடாது. அது மாத்திரமல்ல, நாம் மிகவும் எச்சரிக்கை உடையவர்களாய் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் சகலத்தையும் அறிந்திருக்கிறார். நம்முடைய நாவிலிருந்து சொல் புறவாகும் முன்னே அது என்னவென்று அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய உள்ளந்திரியங்களை அவர் அறிந்து ஆராய்ந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் ஒருபொழுதும் மறவாதவராக நாம் விசுவாசித்து அவருடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாய் அவருக்கு சாட்சியாக நிற்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். எப்பொழுதுமே கர்த்தருடைய அன்பை விட்டு விலகாதவர்களாய் நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, சூழ்நிலைகள் மாறலாம். சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக பிரச்சனைகளை கொண்டு வரலாம். சில மனிதர்கள் மூலமாக உங்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் பிரச்சனைகளை கொண்டு வரலாம். எதுவாக இருந்தாலும் பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தரை விட்டு விலகாதவராய் அவரை மறவாதவராய் நீங்கள் எச்சரிக்கையோடு கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்கிறவர்களாய் வாழ்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது நீங்கள் ஞானத்தில் தேறினவர்களாய் நீங்கள் மாறுவீர்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லமையுள்ள தேவன். அவர் உங்களுக்கு செய்ய நினைத்ததை ஒருபொழுதும் ஒருவனும் தடை செய்ய முடியவே முடியாது. அவர் உங்களுக்காக திறக்கிற ஆசீர்வாத வாசலை ஒருவனும் அடைக்க முடியாது. பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். வேதத்தில் இருந்து 5 காரியங்கள் மூலமாக நம்ம எந்த காரியங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை வேத வசனத்தின் சத்தியத்தின்படி நாம் அறிந்து கொள்ள போகிறோம். முதலாவது, வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆதார வசனம் மத்தேயு 24வது அதிகாரம் 4வது வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒருவரும் உங்களை வஞ்சிக்க கூடாதபடிக்கு, உங்களை ஏமாற்றாதபடிக்கு நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையுடையவர்களாக இருக்க வேண்டும். மனுஷ அன்பு மாறி போகும், மாறாத அன்பு இயேசுவின் அன்பு என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, நாசியில் சுவாசமல்ல மனுஷரை நம்புவதை விட்டு விடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, மனுஷரை நம்புவதை நீங்கள் விட்டு விட வேண்டும். ஹல்லேலூயா. நாசியில் சுவாசம் என்றால் நமக்கும் சுவாசம் இருக்கிறது. ஆகவே நாம் நம்மையும் நம்பக்கூடாது. கர்த்தரை மாத்திரமே நம்புகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அதன்படி நாம் செயல்களை செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை நிச்சயமாக எல்லா தீங்குக்கும் விலக்கி நம்மை பாதுகாத்து எந்த மனிதர்களுக்கும் நாம் வஞ்சிக்கப்படாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. சுத்ருவானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல உங்களுக்கு விரோதமாக பிரச்சனைகளையும் சூழ்ச்சிகளையும் கொண்டு வந்தாலும், உங்களுக்கு விரோதமாக உங்கள் வாழ்க்கையில் மறைவான கண்ணிகளை அவன் வைத்தாலும், கர்த்தராகிய தேவன் அவை எல்லாவற்றிலும் இருந்து உங்களை மீட்டுக் கொள்வார். தீங்கு உங்களை அணுகாதபடிக்கு, தீமை உங்களை அணுகாதபடிக்கு கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். ஹல்லேலூயா. அவரே உங்களை பாதுகாப்பார். யாக்கோபு 1வது அதிகாரம் 22வது வசனம். நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம அநேக செய்திகளை ஒவ்வொரு நாளும் கேட்கிறோம். நம்ம சர்ச்சுக்கு கூட போயிட்டு வரோம். நம்ம அநேக செய்திகளை கேட்கிற பிள்ளைகளாக மாத்திரமல்ல, அதன்படி கிரியை நடப்பிக்கிற செயல்களை வெளிப்படுத்துகிற செய்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒவ்வொரு வசனத்திலும் ஆழமான உட்கருத்துகள் இருக்கிறது. ஒவ்வொரு வசனத்திற்கும் நம்ம கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக நம்ம இருக்க வேண்டும். நம்ம எத்தனை முறை பைபிள் படித்தோமோ, எத்தனை வசனங்கள் நம்ம தியானிக்கிறோன்றது முக்கியம் அல்ல. நம்ம படித்த தியானித்த வசனத்தின்படி நம்ம வாழ்கிறோமா, அது மாத்திரமே முக்கியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து நீங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, நீங்கள் அதன்படி செய்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நல்லா கவனிங்க. உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய், அதாவது நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களே வஞ்சித்து கொண்டிருக்கிறீங்க.
உங்களையே நீங்க ஏமாற்றி கொண்டிருக்கிறீங்க என்பது பொருள். பிரியமானவர்களே, கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, கேட்ட வசனத்தின் பிரகாரம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நடப்பிக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். இதை நாம் கடைசி பகுதியின் மூலம் அறிந்து கொள்ளலாம். திருவசனத்தை கேட்கிற பிள்ளைகளாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆதார வசனம் மத்தேயு 24வது அதிகாரம் 6வது வசனம், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவையெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இது ஒரு தீர்க்க தரிசன வசனமாக இருக்கிறது. யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளையும் நாம் கேள்விப்படுவோம், ஆனாலும் நாம் கலங்காதபடிக்கு, அதாவது திகைத்து போகாதபடிக்கு, கலங்கி தவிக்காதபடிக்கு நாம் மிகவும் எச்சரிக்கையுடையவர்களாய் இருக்க வேண்டும். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது. ஹல்லேலூயா. இதெல்லாம் நடக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. இது நியமிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. ஆகவே இது நடக்கும் பொழுது நீங்கள் கலங்காதபடிக்கு மிகவும் எச்சரிக்கையுடையவர்களாய் இருக்க வேண்டும். ஆனாலும் முடிவு உடனே வராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நம்ம இப்போ அதிகமாக இந்த செய்திகளை நம்ம பல மாதங்களாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பல நாடுகளில் யுத்தங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தராகிய தேவன் இதை முன்பே நமக்கு சொல்லிவிட்டார். பிரியமானவர்களே, இவ்விதமான காரியங்களை நீங்கள் கேட்கும் பொழுது எவ்விதமாக சம்பவிக்குமோ, பூமியில் என்ன நடக்க போகிறதோ என்று நீங்கள் கலங்காதபடிக்கு நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்கிற பிள்ளைகளாக, மிகவும் ஜாக்கிரதையோடு எச்சரிக்கையோடு இருக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எப்பொழுதும் எந்த சூழ்நிலைகளிலும் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் சந்தோஷமாய் இருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, வேதம் இப்படியாக சொல்கிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்று. ஆகவே நீங்க சந்தோஷமா இருங்க, சமாதானத்தோடு இருங்க, அதுவே உங்களுக்கு பலனாக இருக்கிறது. நீங்க கலங்குறீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு பலவீனம் ஏற்படுகிறது. ஆகவே உங்களால் ஜெபிக்க முடியாது, துதிக்க முடியாது. பிரியமானவர்களே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து விடுகிற பிள்ளைகளாக இருப்பீங்க. எந்த சூழ்நிலைகளிலும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்தால் கூட நீங்கள் உங்கள் பலனை இழந்து போகாதபடிக்கு கர்த்தருக்குள் நீங்கள் மகிழ்ச்சியாக சமாதானத்தோடு இருக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அறிந்து ஆராய்ந்து செயல்படுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அவசரப்படாதபடிக்கு நீங்கள் பொறுமையோடு நீங்கள் காரியங்களை நடப்பிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மூன்றாவது, விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆதார வசனம் 2 பேதுரு 3வது அதிகாரம் 17 முதல் 18வது வசனம், அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அக்கிரமக்காரர்கள் என்றால் தீமை செய்கிற மனிதர்கள். இவர்களுடைய வஞ்சக செயல்களிலே நாம் விழுந்து போகாதபடிக்கு நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்றைக்கே பாருங்களேன், அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் இந்த உலகத்தில் எழும்பிக் கொண்டேதான் வராங்க. ஆனால் அநேக நல்ல தீர்க்கதரிசிகளும் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆகவே நாம் தான் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எவை நல்லது கெட்டது என்பதை பகுத்தறியத்தக்க ஞானமுடையவர்களை நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் எந்த பிரசங்கத்தை கேட்கிறவர்களாக இருந்தாலும் வேத வசனத்திற்கு ஒத்ததாக இருக்கிறதா என்பதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எதையும் நீங்கள் எளிதில் இயல்பாக அதை அப்படியே எடுத்துக்கொள்ளாதபடிக்கு நீங்கள் வேத வசனத்தோடு ஒன்றி இருக்கிறதா என்பதை அறிந்து ஆராய வேண்டும். ஹல்லேலூயா. எவ்வளவு நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்தாரோ அவ்விதமாக அதற்கு தீங்கிழைக்கத்தக்க பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நமக்கு விரோதமாக அவன் கொண்டு வருவான். எப்படி இந்த உலகத்தில் நல்ல தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்களோ, போலியானவைகளை அவன் உருவாக்குகிறவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய அன்பை விட்டு விலகாதவராய் விழாதபடிக்கு நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அக்கிரமக்காரருடைய வஞ்சகமான சூழ்நிலைகளில் செயல்களில் நீங்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையோடு கிறிஸ்துவிலும் கிறிஸ்துவின் கிருபையிலும் வளருகிற பிள்ளைகளாக, அவரை பற்றி அறிகிற அறிவில் வளருகிற பிள்ளைகளாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனத்தின் 2வது பகுதியின் மூலம் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, முதலாவது அவருடைய கிருபை, இரண்டாவது அவரை அறிகிற அறிவில் நாம் வளருகிறவர்களாய் இருக்க வேண்டும்.
1 கொரிந்தியர் 10:12 முதல் 13 தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க கடவன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி நாம் தன்னைத்தான் நிற்கிறவன் என்று எண்ணாதபடிக்கு, நம்முடைய சுயபலத்தால் நம்மால் எல்லாம் செய்து விட முடியும் என்று எண்ணாதபடிக்கு, நான் நல்லா இருக்கேன், எனக்கு எந்த ஆபத்துமே வராது, என்னால் இந்த சூழ்நிலைகளில் கடக்க முடியும் என்று நீங்கள் உங்கள் சுய சித்தத்தில் நினைக்காதபடிக்கு, நீங்கள் நிற்கிறவன் என்று எண்ணி விழாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்போ நான் என்கிறவன் அனுதினமும் சாகிறேன் என்று பவுல் சொல்லுகிற பிரகாரம் நம்முடைய சுயபலத்தில் நாம் நிற்காதபடிக்கு கர்த்தரையே நாம் முன்னிறுத்துகிறவர்களாகவும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாகவும் மாத்திரமே நாம் இருக்க வேண்டும். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நல்ல கவனிங்க. தன்னை நிற்கிறவனாக எண்ணுகிறவன் விழுந்து போகிறான். ஹல்லேலூயா. நான் என்கிறவன் அனுதினமும் சாகிறேன் என்று பவுல் சொன்ன பிரகாரம் தன்னைத்தான் வெறுக்கிறவனே கர்த்தர் மேன்மைப்படுத்தி அவனையே கர்த்தர் உயர்த்துகிறார். பிரியமானவர்களே, நான் என்கிறவனை நம்ம அழித்து விட வேண்டும். நாம் நானாக இருக்கக்கூடாது. நம்ம எப்பவுமே கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நான் நிற்கிறேன், என்னால் எல்லாம் முடியும் என்று நினைக்கிற பிள்ளைகள் விழுந்து போகிறார்கள். அவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். என்னால் முடியும் என்று அந்த மேட்டிமை நிமித்தமாக, பெருமை நிமித்தமாக அவர்கள் விழுந்து போவார்கள். வேதத்தின்படி விழுந்து போன தூதனானவன் பெருமை நிமித்தமாகவே அவன் எல்லாவற்றையும் இழந்து போனான். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் பெருமைக்கு இடம் கொடுக்காதபடிக்கு, நான் நிற்கிறேன் என்று நாம் எண்ணாதபடிக்கு, என் சுயபலத்தால் சொந்த சித்தத்தால் எல்லாம் செய்ய முடியும் என்று நாம் சுயபலத்தோடு நிற்காதபடிக்கு கர்த்தருடைய சித்தம் செய்து கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து நம்மை தாழ்த்தி கர்த்தரே நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறபடியினால் நாம் நம்மை அவருக்கு முற்றும் அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. விழுந்து போகாதபடிக்கு நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சூழ்நிலைகள் வரும், மனிதர்களே வருவாங்க. நீங்க நல்லா பண்றீங்களே, நீங்க ரொம்ப பெஸ்டா இதை பண்றீங்க அப்படின்னு சொல்லி உங்களை புகழ்த்துவாங்க. உங்களை பெருமைப்படுத்தும் விதமாக சில வார்த்தைகளை பேசுவாங்க. ஆனால் பிரியமானவர்களே, இதெல்லாம் கேட்டு நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு, நீங்கள் விழுந்து போகாதபடிக்கு கர்த்தருக்கே மகிமையை செலுத்தி, நீங்கள் ஒரு புது வீடு வாங்கினீங்களா, உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிச்சா, ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைச்சிச்சா, எல்லா மகிமையும் கனமும் துதியும் கர்த்தருக்கே செலுத்துகிற பிள்ளைகளாக நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் காக்கப்படுவீர்கள். நீங்கள் விழுந்து போகாதபடிக்கு, வஞ்சிக்கப்படாதபடிக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை, உங்களை நீங்கள் காத்துக்கொள்கிறீர்கள். ஹல்லேலூயா. அநேக வேளையில் இதை காத்துக்கொள்ளாதபடிக்கு அநேக ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் விழுந்து போயிருக்கிறாங்க. பிரியமானவர்களே, கர்த்தருக்கே நம்முடைய மகிமையும் கனமும் துதியும் நாம் ஏறெடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவரின்றி அணுவேதும் அசையாது. அவர் இல்லாமல் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. நம்முடைய சுயபலத்தால் நம்மால் நிற்க கூட முடியாது. இம்மட்டும் நம்மை நடத்தினது கர்த்தருடைய கிருபையே. ஹல்லேலூயா. 4வது, மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எபேசியர் 5:6 ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வாசனத்தின்படி வீண் வார்த்தைகளை பேசி ஒரு மனிதன் மோசம் போகுகிறான். அதாவது ஷார்ட்கட்டில் நமக்கு சில விஷயங்கள், நன்மைகள் கிடைக்கும், நீங்கள் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ரெட்டிப்பாக அந்த பணம் ஒரே மாதத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஸ்கேமில், போலியான ஒரு ஆவணங்களை செலுத்தி சில சொத்துக்களை வாங்குறதுல நிறைய பேர் முற்படுறாங்க. அது நிமித்தமாக அவங்க வாழ்க்கையில் மோசம் போகிறாங்க. அது மாத்திரமல்ல, உங்கள் பணத்தையும் அவர்களுடைய பலனையும் அவர்கள் இழந்து போகிறாங்க. ஹல்லேலூயா. இழந்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லியே அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பலனையும் இழந்து போய் எழும்ப முடியாதபடிக்கு அவங்க விழுந்து போயிருப்பாங்க. இந்த வருடத்திலேயே ஒரு சிஸ்டர் எனக்கு கால் பண்ணாங்க. அவங்க ஏதோ ஒரு ட்ரஸ்ட்டை நம்பி அவங்க சில பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி, அவங்களும் சரி அவங்களுக்கு கூட இருந்த பல மனிதர்களுக்கும் சேர்த்து அவங்க கிட்ட இருந்து வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி மோசம் போயிருக்கிறாங்க. அது ஒரு பிரபலமான ட்ரஸ்ட்டு, நான் பேர் சொல்ல விரும்பலை. ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னா, அவங்க போட்ட எல்லா பணத்தையுமே இழந்து போயிட்டாங்க. இதுதான் வீண் வார்த்தைகளை பேசி தவறான நம்பிக்கைகளை மனிதர்களுக்கு கொடுத்து அவங்க விழுந்து போகிறதற்கான காரணம். பிரியமானவர்களே, நீங்கள் எதை செய்தாலும் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து நீங்கள் அதை செய்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். குறுக்கு வழியிலேயோ, ரெட்டிப்பான லாபத்திலேயோ, ஒரு போலியான ஆவணத்தை செலுத்தியோ, ஒரு கமிஷன் கொடுத்தோ ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குது அப்படின்னா அது என்னைக்குமே எப்பொழுதுமே நிலைத்திருக்காது. ஹல்லேலூயா. நீங்க
கரெக்டான வழியில நேர் வழியில நீங்க நடந்தா மாத்திரமே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். அந்த ஆசீர்வாதத்துல தான் உங்களுக்கு சமாதானம் இருக்கும், உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். குறுக்கு வழியில போய் நீங்க எவ்வளவுதான் நீங்க சம்பாதிச்சாலும் அதுல உங்களுக்கு சமாதானமோ சந்தோஷமோ நிரந்தரமாக இருக்காது. அது வெறும் தற்காலிகமானது. அது உங்களை மோசம் போக்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்கள்ல சிக்கி தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஏராளமானவர்கள். ஆகவே நீங்கள் மிகவும் ஜாக்கிரதை உடையவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2 தெசலோனிக்கேயர் 2:1 எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஹல்லேலூயா. அப்போ பிரியமானவர்களே, இவ்வுலக வாழ்க்கையில நம்ம பலவிதமான சூழ்நிலைகளை கடந்து வரோம். பல மனிதர்களை நம்முடைய வாழ்க்கையில நம்ம சந்திக்க நேரிடுகிறது. ஆகவே நம்ம எல்லா மனிதர்களையும் நம்ம நம்பி விடாதபடிக்கு நம்ம மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில பேர் நல்லா பேசுவாங்க, பேசிட்டே நம்மளை ஸ்கேம் பண்ற மாதிரி நம்ம விழுந்து போகத்தக்க ஒரு காரியத்தை சொல்லிடுவாங்க. நீங்க இதை செய்யலாமே, நீங்க இதெல்லாம் நல்லா பண்றீங்களே அப்படின்லாம் சொல்லி நம்மளை என்கரேஜ் பண்ற மாதிரி நமக்கு தவறான பாதையை காட்டி விடுவாங்க. அதை நம்பி நம்மளும் அதுல போய் செஞ்சோம் அப்படின்னா நம்ம விழுந்து போய் விடுவோம், நம்ம மோசம் போய் விடுவோம். ஆகவே எச்சரிக்கையா இருங்க. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை முன் குறித்திருக்கிறார். அவர் உங்களுக்கு என்று ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, மனிதர்களாக இருக்கிற நமக்கு தான் நம்முடைய எதிர்காலத்தை குறித்து தெரியாது. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஆகவே அவருடைய சித்தத்தின்படி அவர் நமக்கு காட்டுகிற வழியில் நாம் நடக்கிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அந்த வழியை நம்மை ஒருபொழுதும் மோசம் போகாதபடிக்கு நமக்கு நன்மையானதை செய்கிறதாக இருக்கும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் மோசம் போகாதபடிக்கு, அந்நிய மனிதர்களுடைய வீணான சொற்களை கேட்டு விழுந்து போகாதபடிக்கு, எவ்விதத்திலும் ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு, மோசம் போகாதபடிக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கடைசியாக 5வது, துரோகம் பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஆதார வசனம் மல்கியா 2:14-15 இந்த வசனங்களின்படி, ஒருவனும் தன் இள வயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதம் இப்படியாக சொல்லுகிறது, தேவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் என்று. ஆகவே உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு பொழுதும் உங்கள் கணவனுக்கோ மனைவிக்கோ துரோகம் பண்ணாதபடிக்கு நீங்கள் மிகவும் எச்சரிக்கையுடையவர்களாய் ஜாக்கிரதையுடையவர்களாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, துரோகத்தை கர்த்தர் அங்கீகரிக்கவே மாட்டார். ஆகவே உங்கள் கணவனுக்கும் மனைவிக்கும் நீங்கள் உண்மையும் உத்தமமாக வாழ்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக குடும்பங்கள்ல அநேக பிரச்சனைகள், டிவோர்ஸ் கேஸ்கள் நடப்பதற்கு காரணமே துரோகத்தினால் மாத்திரமே, வீணான சந்தேகத்தினால் மாத்திரமே. ஒரு மனப்பாட்டு உடையவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்குள் ஒரு மனதுடைய ஆவி உடையவர்களாய் நீங்கள் இருக்கும் பொழுது மாத்திரமே உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகளும் சஞ்சலங்களும் வராதபடிக்கு நீங்கள் உங்களை காத்துக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவங்க தப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க தப்பு பண்ணக்கூடாது. நீங்க தப்பா இருக்கிறாங்கன்னா அதற்காக விண்ணப்பம் பண்ணி கர்த்தரிடத்திலிருந்து நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக, உங்கள் கணவனையும் மனைவியும் மாற்றுகிற பிள்ளைகளாக மாத்திரமே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பிரிவினையை கர்த்தர் ஒருபொழுதும் அங்கீகரிக்க மாட்டார். விபச்சார பாவமே இன்றி ஒருவரை ஒருவர் நீங்கள் பிரியாதிருக்க கடவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே உங்க வாழ்க்கையில தவறான மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு நீங்கள் மிகவும் ஜாக்கிரதை உடையவர்களாய், மனைவியானவள் கீழ்ப்படிந்து கணவனானவன் மனைவி மீது அன்பு செலுத்தி கர்த்தருடைய சித்தம் செய்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சொல்லப்பட்ட காரியங்களை ஆராய்ந்து பாருங்க. வஞ்சிக்கப்படாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். கர்த்தருடைய அன்பை விட்டு மாறாதபடிக்கு, அவரை மறந்து விடாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். 2வது, கலங்காதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். 3வது, நீங்கள் விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். 4வது, மோசம் போகாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். 5வது, நீங்கள் ஒருவருக்கும் துரோகம் பண்ணாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் மிகவும் எச்சரிக்கையோடு நடந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில ஜாக்கிரதையாக நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்கிறவர்களாக இருக்க வேண்டும். விழுந்து போகாதபடிக்கு நம்மை காத்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற வாக்குத்தத்தமாகிய ஜீவ கிரீடத்தை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த பரம கானானை இளைப்பாறுதல் தேசத்தை நாம் ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்க நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை செய்தாலும் சிந்தித்து யோசித்து கர்த்தருடைய சித்தத்தின்படி அதை செய்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி நம்முடைய வாழ்க்கையின் நன்மை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக, ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா.
பிரியமானவர்களே, நீங்கள் நன்மை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, தீமை செய்யாதபடிக்கும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வசனத்தின்படி கர்த்தருடைய அன்பை விட்டு மறவாதவர்களாய் எச்சரிக்கையாயிருங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பார். ஜெபம். அன்பின் பிதாவே, அப்பா, எங்களை மது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அறிந்து மறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்க. குற்றங்கள் குறைகள் உண்டாப்பா, தயவாய் மன்னிங்க. நீர் விரும்புகிற பரிசுத்தம் வேண்டும் அப்பா. உமக்கு பிரியமானதை செய்ய கற்றுத்தாங்க தகப்பனே. அப்பா, வாழ்க்கையில எந்த சூழ்நிலைகள்ல எந்த வழிகளில் நடந்தாலும் உம்முடைய சித்தம் செய்ய வேண்டும் ஆண்டவரே. நீர் உம்முடைய பிள்ளைகளுடைய வழியை சீர்படுத்தி நீரே செவ்வைப்படுத்தி நேர்படுத்துங்க தகப்பனே. பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கொடுனான பாதைகளை செவ்வைப்படுத்துவீராக. கரடு முரடானவைகளை சமமாக்குங்கப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்த எல்லா பழைய பாவங்கள் தவறுகள் குற்றங்களை ஒரு விசை தயவாய் மன்னித்து பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் ஒருபொழுதும் உம்மை தரிசிப்பதே இல்லை என்று வேதம் சொல்லுகிறதப்பா. அவர்கள் எதை செய்தாலும் உம்முடைய நாம மகிமைக்கென்று செய்யத்தக்க பிள்ளைகளுக்கு பலனையும் கிருபையும் கட்டளையிடுங்க தகப்பனே. வீணான சிந்தைகளுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு, வீணான காரியங்களுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருந்தப்பா உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் பலனையும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. ஜீவ காலமெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று சொன்ன வசனத்தின்படி நன்மையினாலும் கிருபையினாலும் உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளுங்கப்பா. தீய மனிதர்களுடைய வார்த்தைகளுக்கு இணங்காதபடிக்கு, அந்த வார்த்தைகளை கேட்டு வஞ்சிக்கப்படாதபடிக்கு உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்புகள், தேவையில்லாத உறவுகளை எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் உடைய சித்தத்தின்படி நிர்மூலமாக்கி போடுங்க தகப்பனே. கர்த்தருக்கு பிரியமானவர்களோடு அப்பா இவர்கள் ஐக்கியம் கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக தகப்பனே. அதிக நேரம் உடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க கர்த்தர் கிருபை கொடுப்பீராக. ஜெப ஆவியை கட்டளையிடுங்க, விண்ணப்பத்தின் ஆவியை கட்டளையிடுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் தேவைகளை சந்திங்கப்பா. அதனதன் காலத்தில் அதனதன் காரியத்தை செம்மையும் நேர்த்தியுமாக செய்து முடிக்கிற தேவன். சகலத்தையும் நீர் அறிந்திருக்கிறீர், சகலத்தையும் நீர் உருவாக்கி இருக்கிறீர், அறிந்து ஆராய்ந்திருக்கிற தேவன் அப்பா. அற்புதத்தின் தேவனாக உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளுக்குரிய தேவைகளை சந்தித்து இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறேன் தகப்பனே. இவ்வுலக வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளையும் சூழ்நிலைகளையும் பார்த்து கலங்காதபடிக்கு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்ன வசனத்தின்படி உமையை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா ஆபத்தான சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவீராக தகப்பனே. வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவனே, நீர் வாக்கு மாறாத தேவன் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில நீர் கொடுப்பேன் என்று சொன்ன ஆசீர்வாத வசனங்கள் அப்பா, வாக்குத்தத்தங்கள் இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகள் வாழ்க்கையில நிறைவேறுவதாக தகப்பனே. அப்பா, தடையின்றி தாமதமின்றி அது நிறைவேற இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா, பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் என்ற நிந்தையிலிருந்து ஒரு விடுதலையை கட்டளையிடுங்கப்பா. வீடுகள் அப்பா இருக்கக்கூடிய குறைவுகளை கர்த்தர் மாற்றுங்க. அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு நாளுக்குரிய தேவைகளை கர்த்தர் சந்திங்கப்பா. குறைவுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் நிறைவாகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் அப்பா பிள்ளைகளை சுதந்தரித்துக் கொள்ள கிருபை செய்யுங்க தகப்பனே. விழுந்து போகாதபடிக்கு பிள்ளைகளுடைய அப்பா நடைகளை உறுதிப்படுத்துங்க தகப்பனே. பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க. நொறுங்குண்டு அப்பா துக்கத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தினால் அப்பா ஒரு விசை அப்பா அவர்கள் வாழ்க்கையை புதுப்பியுங்க தகப்பனே. அப்பா, நொறுங்குண்ட பிள்ளைகளுடைய கைகளை தூக்கி எடுப்பீராக இயேசுவின் நாமத்தினால். எல்லா பொல்லாப்புக்கும் தீங்குக்கும் உடைய பிள்ளைகளை தப்புவித்துக் கொள்ளுங்க தகப்பனே. காத்துக்கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒரு விசை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் அவர்களுடைய வாலிப வயதை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாப்பா. பெற்றோருக்கு நல்ல மன மகிழ்ச்சியை தருகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆண்டவரை ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. அப்பா, அவர்கள் எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா, தடையின்றி அப்பா நீர் கொடுக்கிற நன்மைகளை அவர்கள் பெற்றுக்கொள்ள பிள்ளைகளுக்கு கிருபையை கட்டளையிடுங்க தகப்பனே. அப்பா, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு உங்களுடைய பிள்ளைகளை தகுதிப்படுத்துங்கப்பா ஆண்டவரே. நீர் அற்புதத்தின் தேவனாக அப்பா நீர் அதிசயத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களுடைய தேவைகளை சந்திங்கப்பா. அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அப்பா எல்லா மன விருப்பத்தையும் உடைய சித்தத்தின்படி அப்பா நிறைவேற்றி கொடுங்கப்பா. பிள்ளைகள் ஆண்டவரே பெற்றோருக்கு நல்ல ஒளிவாய்மர கன்றுகளாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க தகப்பனே. நிரப்படியே செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்னும் திருமணமாகாமல் திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில ஏற்ற விழா எலும்பை கட்டளையிட்டு ஏற்ற குணசாலியான ஆண்டவரே ஸ்திரியை கட்டளையிட்டு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறேன். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவாள், புத்தி இல்லாதவளை
இடித்து போடுவாள் என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல புத்தியுள்ள ஸ்திரியை கட்டளையிட்டு பிள்ளைகள் வாழ்க்கை கட்டி எழுப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அற்புதத்தின் தேவனாக பிள்ளைகள் வாழ்க்கையில் அது சீக்கிரத்தில் ஆண்டவரே நல்ல துணையை கட்டளையிட்டு பிள்ளைகள் வாழ்க்கையை அப்பா நீர் சீர்தூக்கி ஆசீர்வதிக்க போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா தடைகள் எல்லாம் மாறுவதாக. அப்பா தடை கற்களை தகர்க்கிற தேவன் நீர் அல்லவா தகப்பனே. ஒருவேளை நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக வருகிற சத்துருக்களின் தந்திரங்களை 7 வழியாக சிதறுண்டு போக பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளை ஆசீர்வதித்து அப்பா நீரை பெருக பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குழந்தை காத்திருக்கிற பிள்ளைகளுடைய கர்ப்பத்தின் கனியை இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா நீர் அதிசயமானவர் ஆண்டவரே. அப்பா அதிசயத்தை உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில சுதந்திரித்துக் கொள்ள ஜீவனுள்ள சாட்சிகளாக உடைய பிள்ளைகளை எழுப்புங்கப்பா. விசுவாசித்தவளை பாக்கியவது என்று சொன்ன வசனத்தின்படி விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை காண கிருபை செய்யுங்கப்பா. குடும்பமாக சாட்சியோடு அப்பா அவர்கள் எளிமை பிரகாசிக்க கத்தர் கிருபை செய்யுங்க. ஒத்தாசை வரும் பர்வதத்திலிருந்து உடைய பிள்ளைகளுக்காக ஒத்தாசை அனுப்புங்கப்பா. கடன் நின்று சிறையிருப்புல சிக்கி வாடி தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிறையிருப்பில் இருந்து இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலை கட்டளையிடுங்கப்பா. இது அப்படியே செய்கிறதற்காக நன்றி. வெளி தேசத்திலிருந்து வேலை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்கப்பா. தொலை தேரத்தில் இருக்கக்கூடிய அவங்க குடும்பங்களையும் கத்துடைய கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்துக்கள் ஒரு வீசை அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். இவர்களை மாத்திரமல்ல இவர்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னும் ரட்சிக்கப்படாதபடிக்கு அப்பா இருதய மனக்கடினத்தோடு காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் அப்பா உடைய அன்பை ருசி பார்க்க நீர்தான் மெய்யான ஜீவனுள்ள தேவன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள கர்த்தரே இன்றைக்கே அப்பா இயேசுவின் நாமத்தில் அவர்களை சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தமே பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படுகிறது தகப்பனே. அப்பா ஒருவரும் கெட்டு போவது உடைய சுத்தம் அல்ல தகப்பனே. இன்றைக்கு மனம் இறங்குங்கப்பா. அற்புதத்தின் தேவனாக பிள்ளைகள் வாழ்க்கையில குடும்பத்துல ஒரு அற்புதத்தை கட்டளையிடுங்க. குடும்பமாக அப்பா உம்மை துதித்து ஆராதிக்கிற பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் மாற்றுங்கப்பா. நீர் அப்படியே செய்கிறதற்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஜெபித்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் நீர் ஆமென்று மாமென் என்று பதில் கொடுக்க போகிற கிருபைகளுக்காக நன்றி. ஒரு ஆண்டவரே அப்பா வலது இடதுபுறம் சாய்ந்து விழுந்து போகாதபடிக்கு கர்த்தரே நீரே பாதுகாத்து பிள்ளைகளை வழி நடத்துங்கப்பா. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகுதிப்படுத்துங்கப்பா. வாழ்க்கையில் அப்பா பிள்ளைகள் இழந்து போன சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இரட்டிப்பாக மீண்டும் உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க தகப்பனே. நீர் அப்படியே செய்கிற கிருபைகளுக்காக நன்றி அப்பா. ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்க. போக்கிலும் வரத்திலும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும் அப்பா. பிள்ளைகளுடைய வலது கையை பிடித்து கர்த்தர் வழி நடத்தி செல்லுங்கப்பா. இந்த நாள் இனியதாக அவர்களுக்கு அமைய கர்த்தர் கிருபை செய்யுங்க. அது மாத்திரமல்ல தகப்பனே புது புது கிருபையினால் நன்மையினாலும் அப்பா ஒவ்வொரு நாளும் நீர் கிருபை கொடுத்து அவர்களை திருப்தியாக்குகிற தேவன். இந்த நாளுக்குரிய புதிய கிருபைகளை கட்டளையிட்டு பிள்ளைகளை திருப்தியாக்கி ஆசீர்வதிங்கப்பா. காத்துக்கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இன்னும் அநேக பிள்ளைகள் அப்பா காத்திருக்கிற ஒவ்வொரு காரியங்கள் ஆண்டவரே வேலை இல்லாமல் இருக்க ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் அதிசயத்தையும் அற்புதத்தையும் கட்டளையிட்டு ஏற்ற இடத்துல நல்ல வேலையை கட்டளையிட்டு பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே இன்னும் ஜெபித்து அப்பா காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மன விருப்பத்தையும் உடைய சித்தத்தின்படி அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள குறித்த காலத்துல குறித்த வேலையில் அவர்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. சோர்ந்து போகாதபடிக்கு சத்துவத்தையும் பலவீனத்தோடு காணப்படுகிற பிள்ளைகளுக்கு நல்ல பலனையும் கட்டளையிட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறேன், தாழ்த்துகிறேன், வெறுமையாக்குகிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஏற்ற வேலை நன்மை கட்டளையிட்டு உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. God bless you.